பிரதேச சமூக தரிசன ஒன்றிய தொண்டரமைப்பின் ஏற்பாட்டிலே திருக்கோவில் பிரதேசம் சமூகபூர்வமான நிகழ்வு இந்த வேளையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள் எமது சிரேஷ்ட திருமண கவனிக்காக இருக்கிறார். கை போக்களுக்கு நன்றி வழங்குவதற்காக இந்த வேளைகளிலே கௌரவத்தோடு அழைக்கின்றோம். கோரிக்கிழப்பு ஸ்ரீ அன்பாக வேண்டிக்கொண்டு அவருடைய எதிராக கௌரவ தலைவர் தயாவர் அவர்களும் அவர்கள் எதிராக எங்களது கௌரவ பாராளுமன்ற வழங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை போன்று அவர்கள் திருமதி குணவதி அவர்கள் இவர்கள் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள். இந்த கௌரவத்தினை வழங்கி வைக்குமாறு எங்களது எஸ்டி அமைப்பின் ஸ்தாபகரும் எங்களது பெரிய சபையின் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிணைந்த இந்த புகைப்படத்தில் இணைந்து கொள்ளுமாறு என்பது பெரிதாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை என்று சொன்னால் உண்மையாக எங்கள்கிட்ட கேட்டு எடுத்த முடிவில்லை. பாராளுமன்ற குழுவில் கேட்டு முடித்தோ எம்பிமாரில் கேட்டு எடுத்த முடிவில்லை. இது தலைவரும் செயலாளரும் எடுத்த முடிவாக தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். அது மட்டுமில்லை, இதை பற்றி பெருசாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை. இது ஒரு பெரிய ஒரு விடயம் இல்லை. ஏனென்றால் பாராளுமன்ற குழுவில் கிட்டத்தட்ட 9 எதிர்கட்சியிலே 9 குழு தலைவர் மாதிரி இருக்கிறாங்க. அதனால டாக்டர் செல்வம் அடைக்கலநாதன் இருக்கிறார். அதே போல நரேந்திர பொன்னம்பலகுமார் இருக்கிறார், மஸ்தான் இருக்கிறார், மற்ற தாஹிர் இருக்கிறார், பிஸ்ருல்லா இருக்கிறாங்க. அதே போல மற்ற கட்சிகள் எல்லாம் எதிர்கட்சியிலே கிட்டத்தட்ட 9-10 பேர் பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கிறார். இது பெரிசாலத்திக் கொள்ள வேண்டியது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையாக இந்த நிகழ்வு ஒரு கட்சியில ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற சொல்லித்தருகிறது. அவர் அரசியல் குழுவில் சொல்லப்பட்ட சில விடயங்கள் சம்பந்தமாக ஏற்றுக்கொள்ளாததால் கௌரவ பாராளுமன்ற சாணக்கியன குழு தலைவராக நியமித்ததாக அறிவிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக நாங்கள் பாராளுமன்ற குழு ஊடாக எங்களுடைய கட்சியின் தலைமையுடன் உரையாடி இருக்கின்றோம். ஒரு சுமூகமான சூழ்நிலையை கொண்டு வருவதற்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. தமிழக கட்சியை பொறுத்தளவில் அது 75 வருடங்கள் பாரம்பரியம் கொண்ட கட்சி. பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்காகவோ கட்சி பொறுப்புகளுக்காகவோ அது தமிழ் மக்களுக்கான பயணத்தை மேற்கொண்டதில்லை. தந்தை செல்வா தமிழ் மக்களுக்கான தேசிய பயணத்தில் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கூட விட்டிருந்தார். ஆகவே கட்சி பதவிகளுக்காக கட்சியின் விவகாரங்கள் சம்பந்தமாக கருத்துக்கள் நாங்கள் பெரிய அளவில் பதிவிடுவதில்லை. தமிழ் மக்களின் ஏகோபித்த அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற குழுவின் தலைவராக இருந்தார். அதன் பின்னர் தற்போது அவரை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு சாணக்கியன் அவர்களை
பாராளுமன்ற குழு தலைவராக நியமித்திருக்கின்றார்கள் தற்காலிகமாக. ஆனால் இது பற்றி எங்களுடைய பாராளுமன்ற குழு 8 பேரை கொண்ட குழு இருக்கின்றது. அந்த குழுவிடம் இந்த விடயம் நியமிப்பது தொடர்பாக, நியமனம் செய்வது தொடர்பாக ஆரம்பத்தில் எங்களிடம் கலந்துரையாடப்படவில்லை. அரசியல் குழு மூலமாகத்தான் இந்த நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. நியமிக்கப்பட்டதன் பின்னர் எங்களை சந்தித்து அந்த கருத்து சொல்லப்பட்டது. ஆனால் பாராளுமன்ற குழுவிடம் அந்த பாராளுமன்ற குழு தலைவர் தெரிவு செய்யப்படுவது பற்றி முன்கூட்டியே கலந்துரையாடல் நடைபெறவில்லை என்பதுதான் உண்மையான விடயம்.